வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெர்குலிஸ் அண்ட் அட்லஸ் இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. ஹீரா ஹெர்குலிஸை கொல்றதுக்கு பல முறை முயற்சி செஞ்சும் அவளால் ஹெர்குலிஸை கொல்ல முடியல. அதனால ஹெர்குலிஸோட மனநிலையை பாதிக்க வச்சு அவன் அவனோட மனைவியும் குழந்தைங்களையும் கொன்னுடுறான். இதனால் மன உளைச்சிக்கு ஆளான ஹெர்குலிஸ் ஆரக்கலுக்கு போய் பார்க்குறான். அங்கே அவன் காட் அப்பலோ கிட்ட வேண்டுறான், இந்த மாதிரி என் மன வேதனையிலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு போது அவனுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, நீ போய் எரித்தியஸ்கேல போய் வேலை செய்யணும். அவர் சொல்கிற எல்லா வேலையுமே உன் கடமையை எடுத்து செய்யணும். அவர் ஒரு 10 வேலையை உனக்கு சொல்வார். ஒரு 10 வருஷம் அவர்கிட்ட இருந்து நீ அந்த 10 வேலையும் முடிச்சிட்டின்னா உன்னோட மனவேதனை உன்னை விட்டு போயிடும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அந்த மாதிரியே இருந்து ஹெர்குலிஸ் செஞ்சுக்கிட்டே வராரு. இப்போ ஒரு 8 வருஷம் 1 மாதம் ஆயிடுச்சு. இதுலேயே அவர் 10 வேலையை முடித்து கொடுத்துட்டாரு. ஆனால் எர்த்தியஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் செஞ்ச 2 வேலையில் ஒன்று ஹைட்ரா, இன்னொன்று இந்த ஏகன் ஸ்டேபிள்ஸ், அதாவது குதிரை லாடத்தை சுத்தம் பண்ணுறது, இது ரெண்டுத்தையும் நான் வேலையாக ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டதுனால இன்னும் அவர் 2 வேலையை செய்யணும். அதனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எனக்கு போய் கடவுளுங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிற ஜியூஸ்கேல தங்க ஆப்பிள்லாம் இருக்குது, அதை நீ எனக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்ற ஒரு வேலையை ஹெர்குலிஸ்கேல கொடுக்குறாரு. இப்போ இந்த தங்க ஆப்பிளை ஜூயிஸ்க்கு யார் கொடுத்ததுன்னா ஹீரா. அதுவும் கல்யாண பரிசாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த பரிசை அவர் எப்படி பொக்கிஷமாக வச்சுருப்பாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை எடுக்கிறது கஷ்டம். அதுக்கும் மேலே ஹீராவுக்கு ஹெர்குலிஸ் கேட்கறது பிடிக்காது. அவனை மன உளைச்சல்லையே வச்சுருக்கணுன்ற எண்ணம் அவளுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹெர்குலிஸ் அந்த ஆப்பிளை எடுக்கிறதுக்கு அவளால் என்ன முடியுமோ அவ்வளோ தடைகளை செய்வான்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆப்பிள் எங்கே இருக்குன்னா, வடக்கு மூலையில் அந்த உலகத்தில் ஒரு இடத்துல ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் அந்த ஆப்பிள் இருக்குது. அந்த தோட்டத்தை 100 தலை இருக்கிற ஒரு டிராகனான லேடன் காவல் காத்துருக்கு. லேடனோடு சேர்ந்து ஹெஸ்பெரிடஸ், இவங்க ஒரு டைட்டனான அட்லஸோட பெண்கள், அவங்களாம் நிம்ஸு. அவங்க தான் அந்த ஆப்பிள்ஸை காவல் காத்துட்டுருக்காங்க. இந்த அட்லஸ் யாருன்னா, அவர் ஒரு டைட்டன். அவர் தான் இந்த உலகத்தையும் இந்த பூமியும் அவரோட தோளில் தாங்கிட்டு இருக்கார். ரொம்ப பல 100 வருஷங்களாக அவர் தாங்கிட்டு இருக்கார். இப்போ ஹெர்குலிஸ்க்கு முதல் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த தோட்டம் சரியாக எங்கே இருக்குன்றது அவருக்கு தெரியாது. அதனால் அவர் லிபியா, ஈஜிப்ட், அரேபியா, ஏஷியா இந்த இடத்துலாம் போகிறாரு. போகிற இடத்துலலாம் அவருக்கு நிறைய அட்வென்ச்சர்ஸ் நடந்துக்கினே இருக்குது. அதாவது போர்க்கடவுளான ஏரிஸோட மகனான கெக்கனோஸ் அவரை நிறுத்தி, என் கூட நீ சண்டை போடு அப்படின்னு சொல்கிறாரு. சண்டை போட்டும் போது என்ன ஆகிடுதுன்னா, 2 பேரும் ஈக்குவலாக இருக்கிறதுனால சண்டை போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு தண்டர் போல்ட்டு, ஒரு இடி இடித்து தான் அந்த சண்டையை நிறுத்துது. அதுக்கப்புறம் ஹெர்குலிஸ் இலிரியாவுக்கு போகிறாரு. அங்கே அவர் சீ காடான நெரிசிஸை பார்க்குறாரு. சீ காடுக்கு கண்டிப்பாக அந்த தோட்டம் எங்கே இருக்குன்னு தெரியும். அதனால் அது போய் அது அப்படியே கப்புன்னு பிடிச்சிடுறாரு. நெருக்கி பிடிச்சிட்டு, நீ எனக்கு அந்த தோட்டம் எங்கே இருக்குது, வடக்கு மூலையில் இருக்குதுன்னு தெரியும், தோட்டம் எங்கே இருக்குன்றது எனக்கு சொல்லணும் போது நெரிசிஸ் வேறு உருவம்லாம் எடுத்து பார்க்குது தப்பிக்கிறதுக்கு. ஆனால் ஹெர்குலிஸ் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டதுனால நெரிசிஸ் அது என்னென்னலாம் அதுக்கு தெரியுமோ அது வரைக்கும் அது சொல்லிடுது. சரி சொல்லிட்டு ஹெர்குலிஸ் அங்கேருந்து போகும்போது கடல் காட் பொசைடியனுடைய மகனான ஆன்டியஸ் ஹெர்குலிஸை பார்த்து, நீ என்ன சண்டை போட்டுட்டு தான் என்னை தாண்டி போக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஹெர்குலிஸ் அவரோட சண்டை போகிறார். 2 பேரும் ரெஸ்லிங் மேட்ச் பண்ணுறாங்க. இப்போ சண்டை போடும் போது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு வாட்டியும் ஆன்டனியஸ் தரையில் விழும்போது அவனுக்கு இன்னும் அதிகமான பலம் இன்னும் பயங்கரமாக போர் செய்கிறான். அதனால் ஹெர்குலிஸ்க்கு புரிஞ்சிடுச்சு, பூமியை தொடும் போதெல்லாம் அவனுக்கு சக்தி அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறாருன்னா, பூமியில் படாமல் மேலே தூக்கி மேலேயே அவனை க்ரஷ் பண்ணி அவனை தோக்கடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது பொசைடியனோட இன்னொரு மகனான புசிரஸை பார்க்குறாரு. அவனும் என்னோட நீ சண்டை போடணும்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் ஹெர்குலிஸ் தோத்துறாரு. அதனால் புசிரஸ் என்ன பண்ணுறான்னா, அவரை கட்டி இழுத்துன்னு போகிறான். எங்கன்னா ஒரு மேடையில் அந்த பலிபீடம் இருக்கு இல்லையா, அங்கே ஹெர்குலிஸை பலி கொடுக்கறதுக்காக. ஆனால் ஹெர்குலிஸ் எப்படியோ புசிரஸை கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சிக்கிட்டு அவர் பயணத்தை தொடர்றாரு. இப்போ ஹெர்குலிஸ் மவுண்ட் கேக்கஸ்ன்ற ஒரு மலைக்கு வராரு. அங்கே ப்ரொமேசியஸை கட்டி வச்சுருக்காங்க. இந்த ப்ரொமேசியஸ் யாருன்னா, கடவுள்களை ஏமாற்றி நெருப்போட ரகசியத்தை பூமிக்கு கொண்டு கொடுத்தவர். அதனால கடவுள் கோவம் வந்துச்சுட்டு கடவுளுடைய ராஜாவான ஜியூஸ் அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்றாரு. என்னென்னா, அவர் இந்த மலையில் கட்டி இருக்கணும். தினமும் ஒரு பெரிய ராட்சச கழுகு வரும்.
அது அவருடைய ஈரல் லிவரை வந்து கொத்தி 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 சாப்பிடும். அந்த வேதனையை அவர் அனுபவிக்கணும். அந்த ஈரல் வந்து பறந்து போயிட்ட அப்புறம் அடுத்த நாள் அந்த ஈரல் திரும்பி வளர்ந்துடும், லிவர் வளர்ந்துடும். திருப்பி அடுத்த நாள் வந்து அந்த கழுகு வந்து திரும்பி அதை கொத்தி கொத்தி சாப்பிடும். இதே மாதிரி ஒரு 30 வருஷம் போய்கிட்டே இருக்குது. இன்னும் வந்து எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் இதே தான் நடக்கும். அந்த கழுகு டெய்லி வரும், இவரோட லிவரை வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த வேதனை இவர் அனுபவிச்சுட்டே இருக்கணும். அடுத்த நாள் அந்த லிவர் வந்து திரும்பி வளர்ந்துடும். இப்போ ஹெர்குலஸ் அங்கே வந்த உடனே அந்த கழுகோட சண்டை போட்டு அந்த கழுகை வந்து கொன்னுடுறாரு. அதனால் இனிமேலுக்கு ப்ரொமேத்தியஸ்க்கு இந்த வேதனை கிடையாது. அதனால் அந்த நன்றி கடனுக்காக ப்ரொமேத்தியஸ் அந்த ஆப்பிளை எப்படி எடுக்கணும், தோட்டத்துக்கு போயிடலாம், ஆப்பிளை எப்படி எடுக்கணும்னு தெரியணும் இல்லையா, அந்த ரகசியத்தை வந்து சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, அந்த தோட்டத்தை அந்த கோல்டன் ஆப்பிள்ஸை வந்து லேடன்ற ஒரு 100 தலை டிராகன் வந்து காவல் காத்துன்னு இல்லையா, அவரோட காவல் காக்கிறது வந்து ஆட்லஸோடைய மகள்கள். அதனால் நீ ஆட்லஸ் அமிச்சின்னா அவர் ஈஸியாக வந்து, ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தோட்டத்தில் எங்கே அந்த ஆப்பிள் இருக்குன்னு தெரியும், எடுத்து கொடுத்துருவாங்க. அதுலேயும் வந்து ஆட்லஸ்க்கு வந்து ரொம்ப வருஷ காலமாக, பல 1000 காலமாக இந்த பூமியும் வானத்தையும் அவர் வந்து தோளில் தூக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக நீ போய் அவர்கிட்ட வாழ்ந்துட சொன்னால் அந்த நேரம் வந்து அவர் கொஞ்சம் அந்த தூக்குற பாரத்துலேருந்து ஒரு விடுவிப்பு தானே, ஸோ அந்த ரிலீஃப்காக அவர் உனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி ப்ரொமேத்தியஸ் வந்து அனுப்புகிறாரு. அதே மாதிரி தான் இங்கே ஆகுது. போய் கேட்ட உடனே ஆட்லஸ் சொல்கிறாராம், பரவாயில்ல என் பொண்ணுங்க நான் கேட்டால் தந்துடுவாங்க, ஆனால் நான் வர வரைக்கும் இந்த பூமியும் இந்த வானத்தையும் யார் தூக்குறது, நீ தூக்குனீன்னா நான் போய் எடுத்துன்னு வரேன்னொன்னே ஹெர்குலஸ் வந்து சரின்றாரு. இதில் என்னன்னா, இந்த பூமியும் இந்த வானமும் வந்து யார் சரி நான் தாங்குறேன்னு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் போகும். நம்மளாம் வந்து யார் மேலேயும் அதை திணிக்க முடியாது. அதனால் ஹெர்குலஸ் சரி நீ போயிட்டு வா, நான் வந்து பூமியும் இந்த வானத்தையும் நான் வந்து தாங்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்லஸ் வந்து அது ஹெர்குலஸ் கையில் கொடுத்துட்டு அவர் எடுக்க போகிறாரு. சொன்ன மாதிரியே ஆட்லஸ் போய் அந்த கோல்டன் ஆப்பிள்ஸ்லாம் எடுத்துன்னு வந்துடுறாரு. ஆனால் வந்துட்ட அப்புறம் அவருக்கு திரும்பி இந்த பாரதை தாங்கிறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா திருப்பி எடுத்தோன்னா எத்தனை 1000 ஆண்டுகள் இது தூக்கிக்கிட்டு இருக்கணுமோ சரியாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஹெர்குலஸ் கையில் நானே போய் எரித்தியஸ் கையில் இந்த கோல்டன் ஆப்பிள்ஸை கொடுத்துட்றேன், நான் திரும்பி வர இருக்கும் நீயே இந்த வானத்தையும் பூமியும் தாங்கிட்டுரு அப்படின்றாரு. இப்போ ஹெர்குலஸ்க்கு நல்லா தெரியும், அவராக எடுத்து இந்த பூமியையும் வானத்தையும் கொடுக்க முடியாது, யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் தர முடியும். இப்போ ஆட்லஸ் போயிட்டாருன்னா திரும்பி வருவாரா இல்லையான்றது உறுதி இல்லை, முக்காசி வரவே மாட்டார். அதனால் ஹெர்குலஸ் வந்து யோசிச்சுட்டு சமயோத்தமாக என்ன சொல்கிறாருன்னா, சரி சரி அப்போ நான் அவசரமாக வாங்கினதில் அப்படியே தூக்கி வச்சுட்டேன், இது சரியாக வாட்டமாக நான் வைக்கல, அதோடு நான் இது மேலே ஏதாவது துணியை மடித்து வச்சேன்னா அது ஒரு சாஃப்ட் பேடிங்காக இருக்கும், தாங்கிறதுக்கு வசதியாக இருக்கும், உனக்கு தெரியாதா நீ தான் எத்தனை வருஷம் தாங்கிட்டு இருக்கல, அதனால் நீ கொஞ்சம் இதை பிடி, நான் என் துணியை எடுத்து மடித்து தோளில் போட்டுக்கிறேன், அப்போ எனக்கு இந்த பூமியும் வானத்தையும் தாங்கிறதுக்கு வசதியாக இருக்கும் போது ஆட்லஸும் ஆமாம் ஆமாம் ஏன்னா அவரும் இந்த தாங்கிட்டு தெரியும்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சரி கொடு நீ அதுக்குள்ளே உன் துணியை எடுத்து நீ வந்து 2 தோல்லையும் வந்து பஞ்சு மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பூமியும் வானத்தையும் அவர் வாங்கிக்கிறாரு. அவர் வாங்கின உடனே ஹெர்குலஸ் என்ன பண்ணுறாருன்னா கிடுகிடுன்னு அந்த ஆப்பிள் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. ஆட்லஸ் வந்து திரும்பி வந்து பூமியும் இந்த வானத்தையும் தாங்குகிற வேலையை திரும்பி செய்ய வேண்டியதாகிடுச்சு. அவர் வந்து ஹெர்குலஸ் கொண்டு வந்து எரித்தியஸ் கையில் இந்த கோல்டன் ஆப்பிள்ஸை கொடுத்துட்றாரு. ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து ஹெர்குலஸ் வந்து புத்திசாலித்தனமாக திருப்பி ஆட்லஸ் கையிலேயே அந்த பூமியையும் வானத்தையும் தாங்குகிற அந்த பாரத்தை கொடுத்தாருன்ற கதை. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஆப்பிள்ஸ்லாம் வந்து கடவுளுக்குரியது, அதனால் எரித்தியஸ் கையில் அது இருக்க முடியாது. அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆப்பிள்ஸை கொண்டு வந்தாலும் திருப்பி ஹெர்குலஸ் எடுத்துன்னு போய் ஆத்தினா கையில் கொடுத்துட்டு அவங்க எடுத்துன்னு போய் அந்த வடக்கு மூலையில் உலகத்தில் அந்த கார்டன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவங்க அதை திருப்பி வச்சு தான் ஆகணும். அது தெரிஞ்சு தான் வந்து இந்த கதை நடந்திருக்கு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.